இந்த கோயிலை தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கங்க. அப்படியே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊரை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கோயில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த கோயில்கள்லாம் வந்து நிறையவே இருக்கும். சாமினாலே நம்ம ஒரு நம்பிக்கையாக தான் போகணும். நம்பிக்கை இல்லாமல் போய் கும்பிட்டு வந்துட்டு இந்த சாமி எனக்கு எதுவும் செய்யலை அப்படின்னு வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. எந்த சாமியாக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோடு கும்பிடணும். நாங்கள் வந்து நம்பிக்கையாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு கல்யாண நாள்லேருந்து பார்த்திங்கன்னா கும்பிட்ட ஒரே சாமி பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க நீலம்பூர் காளியம்மன். இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்களும் சரி போனவங்களும் சரி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் நிறைய மிராக்கள்லாம் நடந்திருக்கு. எங்களோட ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எங்களுக்கு வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது வந்து ஒரு நாள் நான் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். அப்படி என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சாமியோட பவர் அப்படிங்க எனக்கு வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்குது அந்த கோயிலுக்கு போனால். அதுக்காக நான் சொல்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுங்களா கோயிலுக்கு போய், அதுக்காக வந்து போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறப்ப தான் பார்த்திங்கன்னா திடீர்னு நாங்களே ஷாக் ஆகிட்டு, என்னடா கோயிலை சுற்றி வந்து பச்சை கலர் துணியெல்லாம் போட்டு மறைச்சி வச்சுருக்குறாங்க, அன்னைக்கு பார்த்த இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல. கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா வந்து அந்த பூச்சி வேலை, பெயிண்டிங் வேலை இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஓகே, நல்ல விஷயம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே தை மாதம் வந்து பால் காவடி வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. பால் காவடி பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்து எடுப்பாங்க. பாலாபிஷேகம் அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா அம்மா வந்து பால்லே வந்து நிறைஞ்சிருப்பாங்க. அவ்வளோ இருக்கும் அந்த கோயிலில் கூட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து சாமிக்கு வந்து தீபம் போடலாம் அப்படின்னு இத்தனை நாள் வந்திருக்கேன். ஒரு நாள் கூட நான் தீபம் போட்டதே தெரியாது. இந்த தடவை வந்து எனக்கு வந்து தீபம் போடணும்னு சொல்லி தோணிட்டு இருந்துச்சு. அதனால் தீபம் போடுறதுக்காக தீபம் வாங்கி முன்னாடி வந்து எப்போவுமே வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் முருகனை கும்பிட்டு தான் வந்து சுற்றி எல்லா சாமியும் கும்பிட்டு காளியாத்தால போய் நாங்கள் வந்து பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு வெளியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து மன நிம்மதியாக வந்து வேண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் போனப்போ வந்து எங்களுக்கு வந்து பிரசாதம் கிடச்சிது. பிரசாதம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்லைங்க, மாமா சாப்பிட்டாரு. வீட்டில் வந்து பசங்களுக்கு அத்தை கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பிரசாதத்தை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க.